இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக ரொம்ப நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபேசியரில் வாசித்த மாதிரி ஊழியங்கள் ரெண்டு வகை. ஓகேவா? ஒன்று சபைக்கு வெளியில் செய்கிற ஊழியம், ஒன்று சபைகளுக்கு உள்ளே பண்ணுற ஊழியம் இருக்குது. ஓகேவா? அதாவது சர்ச், நம்ம அதாவது சபையாக கூடி இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே பேசுகிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே வந்து ஆராதிக்கிறது, அவரை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சில இது இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வெளியில் ஓகே புறஜாதிகள் இடத்துல இல்லை சபைக்கு வெளியில் பண்ணுற ஊழியம் இருக்குது. ஓகே, மொத்தத்தில் ரெண்டு. இதில் வந்து 5 பிரிவாக வந்து இங்கே கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, இங்கே கவனிங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ஒன்று. ஓகேவா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ரெண்டு. ஓகே, அதாவது சுவிசேஷ ஊழியம்ங்கிறது ஒன்று, அது வந்து சபைக்கு வெளியே செய்யப்படுற ஊழியம். ஓகேவா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், இது வந்து சுவிசேஷ ஊழியம் சொல்லி கொடுத்து ஆத்துமாக்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்படுறாங்க இல்லையா? அந்த சரீரம் பக்தி விருத்தி அடைகிறதுக்கும். ஓகே, இந்த அதான் ரெண்டு விதம் தான் இருக்குது. ஒன்று சபைக்கு உள்ள, இன்னொன்று வெளியில். ஓகேவா? இதை பற்றின புரிதல் நமக்கு வேணும். புரிஞ்சுட்டு, அதாவது இப்போது நம்ம சின்ன வயசு அனுபவத்துக்கு போக போகிறோம். ஓகே, ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அவர் பேர் சொல்லி அறிஞ்சிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்கார். நம்மன்னு இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு தான் தேவன் வந்திருக்கார் இல்லையா? ஓகே, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த சின்ன வயசு அனுபவங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது அதில் இருந்தே நம்மளுடைய இந்த 5ல் என்னன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 80% வந்து 80 to 85% வந்து இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த சின்ன வயசு சுபாவத்தில் இருந்து நம்ம கம்பேர் பண்ணி என்ன அழைப்புன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த 5 அழைப்பு வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒன்று வெளியில், இன்னொன்று உள்ளே சொன்னேன் இல்லையா? சபைக்கு வெளியிலையும் சபைக்கு உள்ளேயும் சொன்னேன். எதெல்லாம் சபைக்கு வெளியில் இருக்குன்னா, இந்த சுவிசேஷ ஊழியமோ அப்போஸ்தல ஊழியமோ இது ரெண்டுமே சபைக்கு வெளியே தான் இருக்கும். ஓகேவா? சுவிசேஷம் வந்து கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்குள்ளே அனுப்பி விடுவாங்க. இந்த அப்போஸ்தலரும் என்ன பண்ணுவாங்க, புது இடத்துல, கிறிஸ்துவ தெரியாத இடத்துல வந்து போயிட்டு சொல்லி அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து மெய்ப்பரை ஏற்படுத்திட்டு இவங்க அடுத்த இடத்துக்கு, கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க. ஓகே, இது ரெண்டுமே சபைக்கு வெளியில் இருக்குது. இப்போது இது இந்த மெய்ப்பரும் போதகரும் இந்த தீர்க்கதரிசி இவங்க வந்து சபைக்குள்ளே தான் வந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போது இந்த போதகருங்கிற இது இருக்கு இல்லையா, டீச்சர். ஓகே, டீச்சிங் மினிஸ்ட்ரி வந்து இந்த 4 ஊழியத்துலேயுமே வந்து கூட இருக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரும் வந்து டீச்சராக இருப்பாங்க. ஓகேவா? அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ப்ராஃபட்ஸும் தீர்க்கதரிசிகளும் வந்து அந்த டீச்சிங் கிஃப்ட் இருக்கும். சுவிசேஷகராக இருக்கவங்களும் வந்து டீச் பண்ணுவாங்க. மெய்ப்பராக இருக்கவங்க இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த எது அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசி இது ரெண்டும் முடிச்சிருக்கேன் இல்லையா? அது சொல்லும்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஆனாலும் இன்றைக்கி இது திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தும். நமக்கு மறதிங்கிறது ஒரு பெரிய வியாதி ஆச்சு இல்லையா? போன வாரம் இப்போ 21 நாள் நம்ம எதை குறித்து தியானிச்சோம், அவர் என்னெல்லாம் மெசேஜ் கேட்டார்னு என்னெல்லாம் சொன்னார்னு கேட்டால் நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. அதனால் நான் ஒரு தடவை நானே சொல்லிட்டேன். சரியா? இப்போது இந்த போதகர், இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த மெய்ப்பருக்குள்ள அந்த போதகத்தன்மை, அந்த டீச்சிங் வந்து அது வேறு. ஓகே, அவங்க வந்து ஒரு களஞ்சியமாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் யார் என்ன ஆலோசனை கேட்டாலும் ஆவியில் ஏவப்பட்டு அவங்க கரெக்டாக ஓகேயா தேவன் அவங்க மூலிமா வந்து பேசுவார். அது மெய்ப்பருக்குள்ள தனி பிரத்யேகமான ஒரு அபிஷேகம். மற்றபடி இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி வந்து நமக்கு 9 வரங்கள் இருக்குது இல்லையா? ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியனுடைய வரங்கள் இருக்குது இல்லையா? அதில் முதல் 2 வரம் என்னன்னு தெரியுமா? ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம். இந்த வரம் உடையவங்க டீச் பண்ணலாம். ஓகேவா? அதை டீச் பண்ணுறவங்களுக்கு இந்த வரம் வந்து உண்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக இருந்துட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஆரம்பிக்கணுங்கிற அந்த விஷன் வந்து இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா, ஒரு பாஸ்டர் கூட உடன் ஊழியனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சபையை ஆரம்பிக்கணுங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? மெய்ப்பன் மட்டும்தான் சபையை ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போஸ்தலர் உருவாக்குவாங்க, அதுக்குண்டான இது ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் இது பண்ணிவிட்டு மெய்ப்பரை அங்கே வச்சுட்டு அப்போஸ்தலர் அடுத்த இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஓகே, மெய்ப்பன் மட்டும்தான் சபைக்குள்ளே இருந்து அந்த சபையை நடத்தணும். ஏன்னா மெய்ப்பனால தான் உருவாக்க முடியும். அந்த அபிஷேகம் தான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து உருவாக்கும். ஓகேவா? உருவாக்கி அவங்கள வந்து தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும்.
ஹalleluya. அப்போது இந்த டீச்சிங் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஓகே, தீர்க்கதரிசியும் இப்போது எவாஞ்சலிக்கல் தீர்க்கதரிசியாகவும் இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசியாகவும் வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஓகேவா? அதாவது இப்போ டீச்சிங் அந்த அபிஷேகத்தை சொன்னேன். இப்போது இந்த தீர்க்கதரிசிங்கிற அபிஷேகம், தீர்க்கதரிசிங்கிற அழைப்பு வேற, அபிஷேகம் வேற. ஓகேவா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தில் ஒரு வரம். ஓகே, அழைப்புங்கிறது டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ரெண்டு இருக்கா, தீர்க்கதரிசிங்கிற அழைப்பு, தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல்ங்கிற வரம் இருக்கா. இதில் இன்னொன்று என்ன, கடைசி கால இந்த எழுப்புதலில் யோவேல் 2:16 நினைக்கிறேன். ஓகே, அதில் வரும் இல்லையா, கடைசி காலத்தில் எல்லார் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன், அவங்களாம் வந்து சொப்பனம் காணுவாங்க, தரிசனம் காணுவாங்க. இது எல்லாம் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு உள்ள அந்த ஒரு அனாய்ட்டிங். ஓகே, அது தீர்க்கதரிசிங்கிற தீர்க்க தரிசனம் உரைத்தல்ங்கிற அந்த அனாய்ட்மெண்ட் இந்த என் டைமில் மேக்ஸிமம் அது வந்து கிரியை செய்யும். ஓகேவா? மூணும் இருக்குது, அதை நம்ம வேறு பிரித்து அறிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 5ல் நமக்கு எதுவாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய அந்த சின்ன வயசு சுபாவத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்களில் இப்போ மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை. இதையும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து ஆரோன் அழைக்கப்படல, மோசே தான் அழைக்கப்பட்டார். அந்த இடத்துல 3வது அதிகாரத்தில் இருக்கும். இவன் வந்து எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் மோசே வந்து முடியாது, உமக்கு சித்தமாக இருக்கிற வேற யாரையாச்சும் அனுப்புங்கன்னு சொல்லும்போது தான் சரி, அவர் கோபம் மூண்டவராய், அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், அவர் கோபம் மூண்டவராய் அவர் என்ன சொல்லுவார், சரி உன் சகோதரன் நல்லா பேசுவான் தானே, அவன் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவரை ஏற்படுத்துவார். அதுவும் இல்லாமல் இந்த 5வது அதிகாரத்தில் ஆக்சுவலாக எதை சொல்கிறாங்கன்னா, அந்த ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய இருக்கு இல்லையா, அதாவது மினிஸ்ட்ரிக்கு இப்போது அது அவரை வந்து பிரதான ஆசாரியராக அந்த இடத்துல வந்து தெரிந்து கொள்கிறாங்க இல்லையா. லேவி கோத்திரம் தான், லேவி கோத்திரம் மொத்தமுமே தேவனுக்கு தான் ஊழியம் செய்யுது. ஆனால் அந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்கு அந்த ஆரோனுடைய வம்சத்திலேருந்து தான் வர முடியும். ஓகேவா? வேறு வம்சத்திலேருந்து வர முடியாது. ஹல்லேலூயா. அதாவது அந்த ஜீனியாலஜியிலேருந்து ஆரோனுடைய குமாரர், அவங்க குமாரர், அது நம்ம அந்த வம்ச வரலாறு ஆரோன்கிட்ட இருந்து தான் அந்த ஃபேமிலி தான் வந்து பிரதான ஆசாரியர் ஊழியம் செய்யணும். மற்ற எல்லாரும் லேவி கோத்திரமாக இப்போது இவங்களுடைய மோசையினுடைய பிள்ளைங்க அந்த இதெல்லாம் உண்டு இல்லையா, லேவி கோத்திரத்தில் மற்றவங்களுடைய பிள்ளைங்களாம் அவங்களாம் வந்து இதுக்குள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போது பிரதான ஆசிரியருக்கு ஒரு வேலை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இல்லையா. அதான் அழைப்புங்கிறது லேவி கோத்திரம். ஓகே, எல்லாரும் தேவனுக்கு இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன வேணால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஓகே, அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு. அதில் தெரிந்து கொள்ளப்பட்டதல் நீங்கள் எதற்கு, ஓகே அவருக்கு தான் ஊழியம் செய்ய போகிறோம் எல்லாரும். ஓகேவா? அதில் என்னவா செய்ய போகிறோங்கிறது தான் இந்த 5 பிரிவு. இது 5க்குள்ளேயும் வந்து சப் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்டிவிஷன்னு உண்டு. இப்போ சிறுவர் ஊழியம் இருக்குது இல்லையா, இது இதில் எதில் வரும்? டீச்சிங்லேயும் வரும், எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிலையும் வரும். அதை கிறிஸ்துவ அறியாதவங்கள்ட்ட ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரியை போய் குட்டி பிள்ளைங்களை கூட்டி வச்சு இது பண்ணுற அது எவாஞ்சலிஸ்ட்டு. ஓகே, அந்த அபிஷேகம் உள்ளவங்க பண்ணால் ஜனங்க சேருவாங்க, கர்த்தர் இடத்துல அந்த பிள்ளைங்க திரும்பும். இனி டீச்சர்ஸ் வந்து சர்ச்சுக்குள்ளே, ஓகே சர்ச்சுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சிங் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து எவாஞ்சலிஸ்ட் கிடையாது, இவங்க வந்து டீச்சிங். அதாவது நீங்கள் எடுக்கிறவங்க டீச்சர்னு சொல்ல, இந்த அபிஷேகம் இருக்கிறவங்க வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த டீச்சிங் அபிஷேகம் உள்ளவங்க எடுக்கும்போது அது ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதில் டவுட்ஸு இல்லை டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்புறமா கேளுங்க. ஓகே, இப்போ ஆரோனுடைய விஷயம், அந்த பிரதான ஆசாரியர் அது எதுக்கு அந்த இடத்துல ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலோடியன் அவர் இது பண்ணுறாருனா, அதுக்கடுத்து அந்த ஆரோனுடைய முறைமை முடியுது. இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையில் படி அழைக்கப்படுறாரு. ஆரோனின் முறைமைகள் அப்படியே மாறுது, மெல்கிசதேக்கின் முறைமை வருது. ஓகே, அதை ஒப்பிட்டு ஜனங்களுக்கு புரியும்படி அந்த எபிசி சபைக்கு நம்மளுக்கும் தான் சேர்த்து தான். ஓகே, அந்த மாதிரி அழைக்கப்பட்டாலோரிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் தேவனால் அனுப்பப்பட்ட அழைக்கப்பட்டாருங்கிறத அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போது வெளியில் பண்ணுற மினிஸ்ட்ரி, உள்ளே பண்ணுற மினிஸ்ட்ரி என்ன, எதை குறித்து இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்குண்டான அந்த அடையாளத்துக்குள்ளே போயிடுறேன். சர்ச்சுக்கு வெளியில் எதெல்லாம் பற்றி பேசுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இறப்பு, இது வந்து வேணால் நோட் பண்ணிக்கோங்க சார். இன்சைட் த சர்ச் அவுட் சைட் த சர்ச் போட்டு, இல்லை உள்ளே வெளியே சர்ச்சுக்கு வெளியில் அப்படி போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சர்ச்சுக்கு வெளியில் என்ன பிரசங்கிப்பாங்க, எதை பற்றி பைபிளில் இருந்து சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் மரித்தல், அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், சபையின் ஐக்கியம், அப்புறம் நியாய தீர்ப்பு. ஓகே, சர்ச்சுக்குள்ளே வந்து பரிசுத்தம், விசுவாசம், சீஷத்துவம்,
பரிசுத்தம், விசுவாசம், சீஷத்துவம், தலைமைத்துவம், ஊழியம், அபிஷேகம். பரிசுத்தம், விசுவாசம், சீஷத்துவம், தலைமைத்துவம், அதாவது லீடர்ஷிப்பு, மினிஸ்ட்ரி, அனாயிட்டிங். தலைமைத்துவம், ஊழியம், அபிஷேகம். பரிசுத்தம், விசுவாசம், சீஷத்துவம், தலைமைத்துவம், ஊழியம், அபிஷேகம். இதில் எவாஞ்சலிஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, எதை குறித்து அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டாங்கன்னா, இந்த ஞானஸ்தானம், சபை ஐக்கியம், நியாய தீர்ப்பு, இதை பற்றி வந்து அவங்க கரெக்டாக பேச மாட்டாங்க. ஓகேவா? அதாவது ஆதி கால திருச்சபையில் உள்ள அந்த அப்போஸ்தலர்கள், அந்த ஊழியக்காரங்க இல்லை, இப்போ இருக்கிற இந்த 100-150 வருஷத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க. ஓகேவா? எதெல்லாம் ஏன்னா ஞானஸ்தானம் வந்து எப்படி கொடுக்கணும்னு நமக்குள்ளேயே அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய மாறுபாடான கருத்து இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. ஒரு சிலர் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து முங்கி ஞானஸ்தானம், முங்குறதுல ஃப்ரண்ட்டில் முங்கி எடுக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பின்னாடி முங்கி எடுக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஓகேவா? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இயேசுவின் நாமத்தினால எடுத்தால் போதும், அப்படி இந்த மாதிரி நிறைய கருத்து இருக்குது. ஓகேவா? அதனால் ஞானஸ்தானத்தை பற்றி தெளிவாக வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சபை ஐக்கியம் இருக்குல்லையா, எந்த சபையில் போகணும், ஆர்சியில் போகணுமா, சிஎஸ்ஐயில் போகணுமா, இசிஐயில் போகணுமா, இல்லை எதில் போகணும் சொல்லி கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இந்த எவாஞ்சலிக்கல் அபிஷேகம் உள்ளவங்க எப்படி மாறுபட்டு தேவனை விட்டு விலகி இருக்காங்கங்கிறத சொல்கிறேன். இது கொஞ்ச காலம் நிறைய ஆளுங்க ஆகும்போது அவங்களே வந்து சபையை கூட வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து தேவன் அந்த அழைப்பில் கரெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பார்த்து எத்தனை கோடிக்கணக்கான மினிஸ்ட்ரி ஆளுங்க இருந்தாலும், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாலும், அவங்கெல்லாம் மேபி வசனத்தை தேவனை பிடிச்சிக்கிட்டு அவங்க போயிடலாம். இப்படி மாறுபாட ஊழியம் பண்ணுறவங்க போகிறது கஷ்டம். நம்ம அதில் இடறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை முன்னாடியே உங்களுக்கு கர்த்தர் வந்து சொல்கிறார். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புனா வந்து ஏதோ பயன்படுத்துகிற மாதிரி. ஓகேவா? இது வந்து கெட்ட விஷயம், இதை எதுக்கு சொல்லணும் சொல்லிட்டு கிருபையை வந்து மேலே வச்சுட்டு நியாய தீர்ப்பை பற்றி எதுவுமே சொல்லாமலே விட்டுறாங்க. யார்? இந்த எவாஞ்சலிக்கல். இது அதே மாதிரி இன்சைட் த சர்ச்சு பார்க்கும்போது சீஷரை உருவாக்குறது இல்லை, கரெக்டாக அந்த தலைமைத்துவம், ஓகே, லீடர்ஸை எழுப்புறது கிடையாது, அபிஷேகத்துடைய தன்மையை வந்து பற்றி விவரித்து சொல்கிறது இல்லை, யாருக்கு என்ன அபிஷேகங்கிறது மெய்ப்பன் கரெக்டாக வந்து பகுத்தறிஞ்சு போதிக்கிறதும் கிடையாது. ஓகே, அதாவது கிடையாதுன்னா நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி சொல்கிறேன். ஓகே, எல்லா ஊழியக்காரங்களையும் மட்டம் தட்டியும் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அடுத்து சொல்கிற விஷயத்தில் நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு நான் தீர்க்கதரிசி அழைப்பை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? தீர்க்கதரிசி அழைப்பு பெற்றவங்க, இது நான் சொல்கிறது வந்து உங்கள் சின்ன வயசில், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் 5 வயசுலேருந்து ஒரு 12-14 அந்த வாலிப வயசில் வந்து உலகத்துக்கு மாறுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க சுபாவத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? அப்படி யோசிச்சு பார்த்தா தான் அந்த டைமில் எப்படி இருந்து, இப்போ தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன் அந்த டைமில் எப்படி இருந்திருப்பாங்கிறத சொல்கிறேன். ஓகேயா? அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே நான் தீர்க்கதரிசியாக தான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் மெய்ப்பனாக தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே தானே சித்தி? ஓகே, சரி. அப்போ ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசி சொல்கிறேன். ஓகேவா? அவங்க சின்ன வயசுலேயே பார்த்தா அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அமைதியாக அவங்கள மற்றவங்கள விட்டு, இப்போ 4-5 குழந்தைங்கள ஒன்றா ஒரு நிறைய டாய்ஸ்லாம் கொடுத்து விளையாட வச்சாலும், இந்த தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட குழந்தை அது தனியாக அந்த பொம்மையை வச்சு அது தனியாக தான் விளையாடும். அது வந்து அந்த லோன்லினஸ்ஸு தனியாக அப்படி செப்பரேட்டாக தான் வந்து அது தனியாக தான் வந்து இருக்குமே. ஓகேவா? இப்போது நீங்கள் உங்களை யோசிங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. ஓகேவா? அதாவது அந்த 5-6 வயசுலேருந்து 12-13 வாலிப வயசில், இப்போது முன்னாடிலாம் வந்து ஒரு 18 வயசு வரைக்குமே அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ 12-13 வயசுலேயே வந்து மாறிடுறாங்க. ஓகே, அதனால தான் வந்து அந்த வயசு சொன்னேன், 12-14 வரைக்கும். டீனேஜுக்கு முன்னாடி 5 வயசுல இருந்து. ஓகேவா? தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க காமாக அமைதியாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா, இது சிறு வயசுலேருந்து ஒரு வேலை, சின்னதாக ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணுங்கிற அந்த வாஞ்சையோடு இருப்பாங்க. ஓகேவா? அதாவது பெர்ஃபெக்டாக, இப்போது காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த முடிவில் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க, இந்த அபிஷேகம் உள்ளவங்க வந்து
இந்த அபிஷேகம் உள்ளவங்க அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம், கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து வேலை செய்வாங்க. ஓகேவா? உங்கள் கவனம் செதற வேண்டாம். ஓகே ஓகே அதை ரொம்ப அர்ப்பணித்து அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதில் தீவிரமாக இருப்பாங்க. அதே மாதிரி செய்கிற விஷயத்தையும் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் எப்படி செய்யணும்னு இருக்குது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கிளியராக வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. யார்? இந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கொடுக்குற வேலைக்கு பொறுப்புக்கும் டெடிக்கேட்டடாக அர்ப்பணித்து வேலை செய்வாங்க. ஓகேவா? இவங்க சின்ன வயசுலேயே ஒரு அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறது இருக்குல்லையா, நிதானிக்கிற தன்மை. ஓகேயா? ஒருத்தங்க வராங்க வீட்டுக்குள்ளே, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஓகேயா, ஒரு நிதானிக்கிற தன்மை இவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து பில்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது அவங்க அப்பாவே போய் சொன்னாலும் நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படி சொன்னாலும் அவங்க சாதாரணமாக நிதானிப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஒளிச்சு வச்சுருக்கீங்க. அதாவது நிதானிக்கிற தன்மை சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இருக்கும். எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இவங்களுக்கு இழப்பை குறித்து பெருசாக இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு இந்த ஷர்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஷர்ட்டு இப்போ யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு கேட்டால் வந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது ரொம்ப காஸ்ட்லி ஷர்ட்டாக இருக்கும். ஆனாலும் வந்து இவங்க இன்னொருத்தவங்களுக்கு வேண்டி இதை கொடுத்துட்டு அதை பற்றி வரி பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை குற்றப்படுத்தினாலும் இவங்களை கடிஞ்சு கொண்டாலும் இவங்க என்ன ஒரு சுமை தாங்கியாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தனால் ஒரு 100 கிலோ தான் வெயிட்டு தூக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவங்க, காலிங் உடையவங்க எப்படின்னா அதுக்கு மேலேயுமே வந்து சுமக்க முடியும். ஓகேவா? எல்லாத்தையும் தாங்கிக்கிறவங்களாக இருப்பாங்க. இப்போ அடி தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னதான் அடித்தாலும் அந்த மாதிரி டைப்பு. ஓகே, இது சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஓகேவா? எத்தனை பேரால் ஒதுக்கப்பட்டாலும் அவங்க அதை குறித்து கேர் பண்ண மாட்டாங்க. 1-2 நாள் அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தன்மை உடையவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? அது எதை குறிச்சனாலும் ஓகே, அது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் பற்றி இல்லை, இவங்க மைண்டுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. ஓகேவா? டிஃபால்ட்டாக இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அதுதான் நம்ம விசுவாசம் சொல்கிறேன் இல்லையா. இவங்க ஒரு விஷயத்தை வந்து அதை அப்படியே ஒரு மற்ற சாதா மனுஷனை விட இவங்க அதிகமாக நம்புகிறவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? இவங்க சின்ன வயசுலேயே ஏதாவது தப்பு பண்ண சீக்கிரம் மாட்டிப்பாங்க. ஓகேவா? ஏன்னா தீர்க்கதரிசிங்கிறவங்க தேவனுடைய வாயாக இருக்காங்க இல்லையா. அதாவது தேவன் அப்படியே இவங்க மூலியமாக வெளிப்படுத்துவார். அவருடைய பாரத்தை கொடுப்பாரு, அவருடைய வார்த்தைகளை அப்படியே வந்து சொல்லுவார். ஓகே, அப்போ அதுக்கேற்ற பரிசுத்தம் இருக்கும்படிக்கு இப்போது தீர்க்கதரிசிகள் தவறு செய்யாதபடிக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படி பாதுகாத்து கொண்டு வருவார். ஓகேவா? இவங்களுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. 2, 1, மேக்ஸிமம் 3. ஓகே, 3 கூட இருக்காது. 1-2 ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லை ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க இந்த தீர்க்கதரிசி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஓகேயா? இந்த தீர்க்கதரிசி இந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தால், குழந்தையாக உள்ளதை யோசிச்சு பாருங்கள், யார் தூக்குனாலும் போக மாட்டாங்க. ஓகேவா? இந்த குழந்தையில் இருக்கும்போது யார் தூக்குனாலும் போக மாட்டாங்க. ஒன்று வீட்டில் அம்மா அப்பா அந்த மாதிரி செலக்டடாக, ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யாராச்சும் ஒருத்தர்கிட்டையோ 2 பேர்கிட்டையோ இப்படி தான் போவாங்க, மற்றபடி போகவே மாட்டாங்க. விளையாடுறதும் பார்த்தா செலக்டிவான 1-2 பேர் கூட இருந்து தான் விளையாடுறது, இல்லை பேசுகிறத. பெண்களாக இருந்தால் அதிகமாக உட்காந்து பேசுவாங்க இல்லையா. அவங்க அப்படி குறிப்பிட்ட நபர் கூட தான் அவங்களோ டச்சே, அவங்க வேவ்லந்தே வந்து ஒத்துப்போம், வேறு யார் கூடயும் ஒத்தே போகாது. ஓகே, இது தீர்க்கதரிசி. இப்போ சுவிசேஷகருக்கு ஓகேவா, இவங்க யாருன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவங்களாம் வந்து இருக்கிறாங்க இல்லையா. இவங்கக்கிட்ட நிறைய ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஓகேவா? இவங்க மற்றவங்களால் அட்ராக்ட் செய்யப்படுவாங்க. இவங்க செய்கிற விஷயங்கள், கிரியைகள், ஓகேயா, இவங்க நிற்கிறது, நடக்கிறது, எதையுமே இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தங்களால் அட்ராக்ட் செஞ்சு இழுக்கப்படுவாங்க. இவங்க மற்றவங்களால் அட்ராக்ட் செய்யப்படுவாங்க. ஒன்று, இந்த மனுஷரை இப்போ நான் எவாஞ்சலிஸ்ட்னா நான் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஈர்க்கப்படும். பார்க்குறது, பேசுகிறது, நடக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது ஒவ்வொன்றுமே. ஓகேவா? அதாவது எல்லாம் பிடிக்கணும்னு இல்லை, இவங்க பண்ணுற விஷயங்கள் மற்றவங்கள ஈர்க்கும். ஓகேவா? இப்போது அடுத்து இவங்களை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுப்பாங்க. ஓகேவா? மற்ற ஜனங்க ஸ்கூல்ஸ் வட்டாரத்தில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், இவங்க போய் நின்னாலோ பேசினாலோ
இவங்களை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த அபிஷேகம் இதுக்கு வேண்டி அடைக்கப்பட்டவங்க இப்படி வந்து இருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இவங்களுடைய குழந்தை பருவத்தை பார்த்தா இவங்க எல்லாருக்கிட்டையும் போவாங்க. அதிகமாக அழுறது அந்த மாதிரி இல்லாமல் யார் தூக்குனாலும் வந்து போகிற மாதிரி அந்த சுபாவத்தில் தான் வந்து இருப்பாங்க. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்து வீட்டால் இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறேன். ஓகேவா. தூக்குனாலும் இன்னொருத்தவங்க தூக்குனாலும் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் போவோம். அழுது ஆடம் பிடிக்க அந்த மாதிரி இருக்காது. யார் எவாஞ்சலிஸ்ட்டாக அழைக்கப்பட்ட குழந்தை. ஓகே. சரி, இதெல்லாம் எப்படா நீ சொல்கிற, இது எந்த வசனத்தில் இருக்குதுன்னு கேட்டால் இதுக்கு நிறைய வசன ஆதாரங்கள் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஓகே. நீங்கள் சிம்பிளாக இந்த சுவிசேஷங்கன்னா பைபிளில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய சுபாவத்தை வச்சு அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அழைப்பும். இது எனக்கு வந்து ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாள் ஆவியானவர் என் கூட இரவும் பகலும் பேசி ஃபுல்லாகவே அவர் கூட அந்த சஞ்சரிக்கிற அனுபவத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று சொல்லி கொடுக்குறத மைண்டில் வச்சுருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு இதுவாக எழுதி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா. இதுக்கு ஆதாரம் உண்டு. அது எல்லாத்தையும் சொல்கிற அது கேட்குற அளவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நமக்கு இன்றைக்கி சபைக்கு தேவையானது இதை தான் சொல்லியிருக்காரு. அதனால சொல்கிறேன். ஓகே. அதனால் புரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷகர் எவாஞ்சலிஸ்ட் வந்து தே அட்ராக்ட் பை அதர்ஸு. ஓகே. அதர்ஸ் வில் அக்செப்ட் தெம். மற்றவங்க அவங்கள ஏற்றுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு ஒரு சிரிப்பு, என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு சிரிப்பு இருக்கும். குட் ஸ்மைல். ஓகே. லாஃப் கிடையாது, சிரிப்பு, ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. வந்து அந்த சிரிப்பு வந்து மற்றவங்கள அந்த ஆத்துமாக்களை வந்து எடுக்கும். அதே மாதிரி அவங்க மற்ற ஆத்துமாக்களுக்கு என்ன சொல்கிறது, கிறிஸ்துவ அறியாதவங்க மற்றவங்கள சொல்லும்போது இவங்க பேசும்போது அவங்க கண்டிப்பாக கவனிக்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்மைல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மைல் இருக்கும். ஓகே. இவங்க ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பாங்க. இவங்க சீக்கிரம் வந்து மற்றவங்களோட ஜெல் ஆகிடுவாங்க, ஒத்து போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லையா, அவங்க கூட அடாப்ட் ஆகிடுவாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழக்க வழக்கத்தில் இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஆந்திரா போனாலும், இப்போ எவாஞ்சலிஸ்ட்டு ஆந்திரா போனாலும் அங்கே இருக்கிற பழக்க வழக்கம் சூழல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இருக்க ஜனங்க கூட அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க முடியும். ஓகேவா. இந்த எவாஞ்சலிஸ்ட் அபிஷேகம் பெற்றவங்க வந்து எந்த தரப்பினரை கூடயும் இவங்க அடாப்ட் ஆகிக்க முடியும். ஓகே. இப்போ காட்டில் போய் விட்டாலும் மிருகங்கூட பழகிற அந்த சொல்லுவாங்க இல்லையா, எப்படி அடாப்ட் ஆகிக்கிறதுனா சுபாவம் அவங்களோட ஒத்து போயிடும். ஓகேவா. அந்த மாதிரி எவாஞ்சலிஸ்ட் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இப்படி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எப்பேற்பட்ட இடமும் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். இவங்களுக்கு மைண்டுக்கு பிடிக்காததான் இருக்கும். ஓகேவா. இது சின்ன வயசுலேருந்தே யோசிங்க. நிறைய பிள்ளைங்க இப்போ தண்ணி பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, அங்கே போனால் பயம், அலர்ஜி, இந்த ஹைட் அந்த மாதிரி இருக்கும்ல. இவங்களுக்கு வந்து அது பெருசாக இருக்காது. ஒருவேளை பயம் இருந்தாலும் டக்குன்னு வந்து ஈஸியாக பழகிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேயா. இவங்க பெருசானாலும் இவங்க அதான் மற்ற ஜனங்களோட ஐக்கியமாகறதுக்கு, அதான் ஒத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க பழகிப்பாங்க. நமக்கு வந்து வராது. இப்போ ஏதோ பிரதர் எடுத்துகிட்டா மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழகிறவங்களாக இருக்கலாம். என் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடைக்கு போனாலும் ஈஸியாக பேசுவா. இவ எப்படி பேசுகிறா, எப்படி ஏதோ ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவா. ஆனால் எதுவும் தெரியாது, ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக பேசிவிடுவா, சுவிசேஷத்தை சொல்லிவிடுவா. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஓகே. அது இவங்களுக்கு ஈஸியாக வந்து பழகிக்க முடியும். யார், இந்த எவாஞ்சலிஸ்ட் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு. இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய ஊர் அது இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா. இவங்க அதான் மெயினாக மற்றவங்களால் அட்ராக்ட் செய்யப்படுவாங்க. மற்றவங்க கூட சீக்கிரம் வந்து ஜெல் ஆகிடுவாங்க. ஒரு நல்ல சிரிப்பு, அவங்களுடைய சிரிப்பு வந்து ஒரு இதுவாக இருக்கும். சரியா. இப்போது மெய்ப்பெண்ணுக்குள்ளது பார்க்கலாம். மெய்ப்பெண் அபிஷேகம் பெற்று மெய்ப்பெண்ணுக்கு வேண்டி கர்த்தர் அழைக்கப்பட்டவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இவங்களுடைய ஒரு தனித்துவம் என்னென்னா, மற்றவங்களை கேதர் பண்ணுவாங்க. ஓகே. ஆட்களை இப்போ விளையாடுறது, இப்போ கிரிக்கெட் விளையாட போகணுன்னு சொல்லுங்கள், டே நீ வாடான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதா வந்து இருப்பாங்க. ஓகேவா. அதாவது இவங்க கூப்பிட்டா, இவங்க மேபி 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனாக இருக்கலாம், இவன் போய் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிடுவான். இப்போ ஏரியாக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஓகே. ஏஜ் அப்படி இப்படி இருக்கான். ஆனால் இவன் மெய்ப்பனை அழைக்கப்பட்டவனா, இவன் அவனை 6ஆவது படிக்கிறவனை கூடும்போது அவன் மைண்டுக்குள்ளே வரணுங்கிற இது இருக்கும். அதான் ஒரு கமாண்டிங், ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பாங்க. இவங்க கூப்பிடும்போது அவங்க வருவாங்க. ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொல்லணும், இந்த அழைப்பெல்லாம் ஆண்களுக்கு தானே இருக்குது. பெண்களுக்கு எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். விமென்ஸ் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி. ஓகே. இந்த மாதிரி மெயினாக இந்த கடைசி காலத்தில் வீட்டில் இப்போ ப்ரேயர் செல்லு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க வீட்டில் வந்து
இதை ஜெப கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு உணர்த்தின விஷயத்தில் சொல்கிறேன். பெண்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஓகே, இவங்களுக்கும் அதே அபிஷேகம் உண்டு. ஓகேவா, இந்த மெய்ப்பனை அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண்களுக்கு அந்த மெய்ப்பன் அபிஷேகம் இருந்ததுன்னா அவங்க நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், அது இதுவாக இருக்கும், இவங்க வந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டு இவங்க மேபி கலந்துக்க விருப்பம் இருக்கும், ஆனால் டான்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போய் மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏடி நீ நல்லா ஆடுவல, நீ வா கேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி. ஓகே, அதாவது கேதர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி டீம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இதில் வந்து நீ கேப்டனாக இரு. ஓகே, ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய விதம் இவங்க பகுத்து கொடுக்குறவங்களா இருக்காங்க. ஏதாவது புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுண்ணா? ஓகேவா, இப்படி வந்து இருப்பாங்க. ஓகே, ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பாங்க. அதான் ஒவ்வொரு ஆளுக்கு இந்தந்த வேலையை பகுத்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள கேதர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. எப்போ சின்ன வயசுலேயே. இப்போ நம்ம பிள்ளைங்களும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஹல்லேலூயா. இவங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இல்லை மரியாதை இருக்கும். அது சின்ன பிள்ளைங்களில் இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் சொல்கிறேன். இப்போது நம்ம கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தன் சொன்னால் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி யாராச்சும் ஒருத்தன் இருப்பாங்கல்ல, ஒருத்தனோ ஒரு லேடியோ. ஓகேவா, அவங்க வந்து இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து இருப்பாங்க. இவங்க பெருசாக இருக்கும்போது பார்த்தா இவங்க வந்து ஒரு ஜப வீரராக இருப்பாங்க. ஓகேயா, இவங்களுக்குள்ள ஒரு சுபாவம் என்னென்னா மற்றவங்களுக்கு வேண்டி எதையும் செய்கிறதுக்கு. இப்போது எனக்கு வந்து பிரதாப் பிரதர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் 10 வயசு வச்சுப்போம். எனக்கும் நான் அவர் ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டுக்கு எனக்கு தெரியாத ஒரு நபருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாரு, அது என்னால் சரி பண்ண முடியும். ஒரு பண உதவியோ ட்ரெஸ் உதவியோ ஏதோ ஒன்று. ஆனால் இவர் என்கிட்ட சொல்கிறாருல, அவர் யாருனே தெரியாட்டாலும் நான் வந்து ஃபுல்லாக என்ன வேணுமானாலும் செய்வேன். ஓகேவா, அதாவது என்னை வருத்தி கீழே விழுந்து அடிபடுறதா இருக்கலாம், இல்லை வீட்டை பகைச்சிக்கிட்டு செய்கிற வேண்டிய இதுவாக இருக்கலாம், எது வேணால் வந்து இவங்க வந்து செய்வாங்க. இந்த மெய்ப்பராக இருக்கவங்க மற்றவங்களுக்கு வேண்டி எது செய்யணுன்னாலும் வந்து இவங்க துணிஞ்சு ஓகே ஸ்டெப் ஃபார்வர்டாக எடுத்து வைப்பாங்க. ஜப வீரராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதான் ஒரு யுத்த வீரர் மாதிரி. ஓகேவா, இவங்க மற்றவங்களுக்கு எப்போ வேணால் ஒரு நைட் டைம் கூப்பிட்டாலும் சின்ன வயசுலேருந்து ஓகேவா அவங்க வந்து ஒரு இது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து அப்போஸ்தலர். ஓகேயா, இந்த அபிஷேகம் பெற்றவங்க மெயினாக உள்ள சுபாவம் இவங்க மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் இவங்கள்ட்ட இருக்கும். ஓகே, மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்தில் 2-3 வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ எனக்கு ஆக்சுவலாக சொன்னால் பாட்டு பாடிக்கிட்டு என்னால் கொட்டு கரெக்டாக அந்த பீட்டுக்கு அடிக்க முடியல. தெரிஞ்ச பாட்டு ஏதோ அது ஃப்ளோவில் வருது, தெரியாத பாட்டு எனக்கு வரல திணறேன். அதுக்கப்புறம் வாயை மூடினதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி 1 2 3 4 வருது. ஓகேவா, ஆனால் இவங்க இந்த மல்டி டாஸ்கிங் இந்த அப்போஸ்தலர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இவங்க எப்படின்னா இவங்க 2-3 வேலை வந்து சேர்ந்து செய்கிறவங்களா. இப்போது வந்து கார் ஓட்டுறவங்க ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். அவங்க மடியில் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே கார் ஓட்டுவாங்க. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சிலவங்க இப்போது கூட வர கஸ்டமர் அவங்க ஏதாவது கையில் கொடுப்பாங்க, அது கையை கூட இப்படி பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. ஓகேவா, கொஞ்சம் திரும்பினாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிட போகுதுங்கிற ஒரு இதில் எனக்கு அப்படி. ஓகே, ஆனால் இவங்க வந்து மல்டி டாஸ்கிங்காக இருப்போம். நானே கூட பார்த்துருக்கேன், மடியில் வச்சுட்டு 2 கை விட்டு கூட எடுத்து சாப்பிட்றது, இல்லை ஃபோன் பேசிட்டு. எனக்கும் ஃபோன் பேசிட்டு ட்ரைவ் பண்ணால் வராது, ஒன்று ஓரமாக ஒதுக்கிடும். ஒரு சிலர் பைக்கில் இப்படியே வச்சுட்டு வராங்க இல்லையா. அது அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்னு சொல்லலை, மல்டி டாஸ்கிங் அது வந்து அவங்க ஜீனில் இன்பில்டாகவே இருக்கிறது. அதாவது சின்ன வயசுலேருந்தே 2-3 வேலைகளும் ஒன்றா செய்கிறவங்களா இருக்கும். ஒரு சில பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். இப்போ என் தங்கச்சிலாம் பார்த்தா அவள் எப்படின்னா பாட்டு கேட்டே வந்து படிப்பா. 2மே வேறு விஷயம். அது சினிமா பாட்டு, இது புத்தகம் படிக்கிறது எக்ஸாமுக்கு. 2ம் ஒரே டைமில் பண்ணால் இது 2 கூட வேறு ஏதாவது நம்ம நடுவில் போய் ஏதாச்சும் சொன்னாலும் கரெக்டாக வந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப அவள் விட்டதுலேருந்து கரெக்டாக அப்படியே படிப்பா, ஒப்பிக்கிறது படிப்பா. என்னால் முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். இப்போ 2-3 டாஸ்க்னால் எதுன்னு வந்து எனக்கு சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்ச இதில் தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மல்டி டாஸ்கிங் 2-3 வேலை சேர்த்து செய்கிற மாதிரி. அது சமையல் கூட வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையில் பாருங்கள், 2-3 வேலை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களால் செய்ய முடியுதா, சின்ன வயசுலேருந்து முடிஞ்சிருக்கா பாருங்கள். இல்லை அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு ஒப்பாக மாறி இருந்தோன்னா அது டோட்டலாக மாறி இருக்கும். அதனால தான் உங்கள் சின்ன வயசு பழக்கத்தை நான் யோசித்து பார்க்க சொல்கிறேன். ஹல்லேலூயா. இவங்க மல்டி டாஸ்கிங்காக இருப்பாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து இவங்களும் அப்படி தான். ஓகேவா, மற்ற ஜனங்களோட மற்ற இனத்தினரோட. இப்போது மலையாளிஸ் அவங்க ஒரு டைப்பு. ஓகேவா, எல்லாரும் இப்போ தமிழ் ஜனங்க ஒரு டைப்பு,
இவங்களுக்கு அவங்கள ஆகாது, அவங்களுக்கு இவங்கள ஆகாதுல்ல. இப்போ இந்த அப்போஸ்தலர் இவங்கெல்லாம் வந்து ஈஸியாகவே அவங்க கூட வந்து செட் ஆகிடும். அவங்களுடைய மொழிகளை கற்றுப்பாங்க, இவங்களுடைய பாரம்பரிய பழக்கத்தை கற்றுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து அது கஷ்டம், ஓகேவா? நமக்கு ஒரு சில மேபி 15-20 வயசுனா ஓகே. இப்போல்லாம் வந்து நமக்கு அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பழக்கத்துக்கு வரோம். இப்போ டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, அவங்க வேறு ஏதாவது குடிப்பாங்க வச்சுக்கோங்களேன், மோர் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறாங்கன்னா, இதை விட்டுட்டு அது நமக்கு மாறுறதுக்கே நமக்கு ஒரு 2-3 நாளோ அந்த மாதிரி ஆகும். இவங்கெல்லாம் ஈஸியாகவே வந்து மாறிடுவாங்க, இந்த அப்போஸ்தலிக் காலிங் உள்ளவங்க. ஹல்லேலூயா. அதான் இன்னும் ஒரு வேறுபாடான அந்த கல்ச்சர் இதையெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகிடும். மெயினாக மல்டி டாஸ்கிங், ஓகேவா? இவங்களும் அதிகமாக வந்து பிரயாணம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து டீச்சருக்கு வரலாம். இப்போ சொன்ன நாளத்தில் இப்போ நீங்கள் நிதானித்ததில் நீங்கள் என்னென்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டால் எப்படி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுக்கு வேண்டி தான் இதை சொல்கிறது. இப்போ டீச்சராக உள்ளவங்க இவங்க வந்து அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கவங்களா இருப்பாங்க. ஓகே, சின்ன வயசுலேயே அதிகமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. வாய் வந்து கண்ட்ரோலாக இருக்காது, ஓகேவா? இவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழ்வாங்க, ஓகே? ஒரு ரூல்ஸுக்குள்ளே வாழ்வாங்க, ஓகே? சின்ன வயசில் எப்படி இப்போ ரூல்ஸுக்குள்ளே வாழ்வாங்கன்னா, இப்போது ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த எல்லையை தாண்டி போகாத, அவங்க வீட்டுக்கு போகாதன்னா இவங்க அப்படியே கீழ்ப்படிவாங்க, ஓகேயா? இவங்க அதான் அந்த சட்டத்திட்டத்தின்படி இருக்கிறதுக்கு நினைப்பாங்க. அப்பா அம்மா சொல்கிறது, இல்லை டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் போட்டு டை கட்டிட்டு இப்படி டேக்லாம் போட்டுட்டு தான் வரும், இன் பண்ணிட்டு வரணும், சாக்ஸ் பிளாக் சாக்ஸ் தான் போடணும், கிழிஞ்ச சாக்ஸ் போடக்கூடாது சொன்னால் இவங்க அப்படியே ஓகே அப்படியே இருக்கிறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணாங்க. அப்படி தான் இருப்பாங்க, ஓகே? அப்போ மற்றவங்க வந்து கிழிஞ்ச சாக்ஸ்னால் இப்போ பிடி சாருக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. இவங்க விட மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து அழுவாங்க, இல்லை மிஸ் அடிப்பாங்க, ஓகேவா? அது இந்த டீச்சர் காலிங்கும் இருக்கிறவங்க இவங்க கொஞ்சம் ஸ்டபனாக தான் இருப்பாங்க, ஓகே? இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி வந்து 4 ஊழியத்தில் எதில் வேணால் இருக்கலாம், தனியாக கூட இருக்கும். நீ இதை வந்து போதிக்கணும், இதுக்கு வேண்டி அழைக்கப்பட்டேன் அப்படியும் இருக்கும், மற்ற இது கூடயும் சேர்ந்துருக்கும். இவங்க ஸ்டபனாக இருப்பாங்க, இவங்க அந்த ரூல்ஸின் படி வாழ்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இவங்க அதிகமாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க. இவங்க புது விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க, ஓகே? இப்போ எல்லாத்தையும் வெறுத்து போய் சமையல் அடுப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் பாருங்கள், 10-12 வயசில் உங்களுக்கு எப்படி புதுசாக கற்றுக்கணும், ஓகேவா? ஆனால் அந்த ரூமில் வந்து எந்த மிஸ் வந்தாங்க, அங்கே கிளாஸில் சொல்கிறேன், ஓகே? அந்த கிளாஸில் எந்த மிஸ் வந்தாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை பக்கத்து வீட்டில் வந்து இன்னும் விளையாடுறதுக்கு பையன் வரலையே, அந்த மாதிரி, ஓகேவா? புதுசாக ஏதாவது கற்றுக்கணுங்கிற அந்த விஷயங்கள், இல்லை அப்பா வரும்போது, இல்லை வெளியூரில் இருந்து யாராச்சும் வரும்போது அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை இவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, புதுசாக வந்து புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுலாம் ஆர்வம் உடையவர்களாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 60-70 வயசு ஆனாலும் பாருங்கள், ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது சொல்ல, புதுசாக ஏதாவது புக்ஸோ இல்லை அந்த மாதிரி, ஓகேவா? ஏதாச்சும் இல்லை வந்து நெட்டில் வந்து படிக்கிற சுபாவம் இவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், புது விஷயங்களை படிக்கிறதுக்கு, ஓகே? இவங்க எப்படி மற்றவங்களால் அட்ராக்ட் ஆகப்படுறாங்கன்னா, இவங்க பண்ணுற ஏதோ ஒரு விஷயம். இப்போது சிமியோட வச்சுக்கோங்களேன், அவன் டீச்சராக வந்து அழைக்கப்பட்டிருக்கான்னு வச்சுப்போம், ஓகே? அவன் பண்ணுற விஷயம், இப்போ அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வயசு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ணுற விஷயங்கள் எனக்கு யாரையாச்சும் வந்து ரிசம்பிள் பண்ணும். இப்போ எங்கள் மாமா மாதிரியே அவன் இருக்கான், அவன் பேசுகிறது, ஓகே? எங்களோட சொந்தக்கார பையனோ இல்லை எங்கள் அப்பா மாதிரி அவன் நடந்துக்கிறான், அந்த ஒரு மிரர் எஃபெக்ட் வந்து இருக்கும், யாரையோ வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இந்த டீச்சர்ஸ் இவங்களுடைய இது பேச்சோ இல்லை நடக்கையோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கும், ஓகேவா? வேறு இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க, சின்ன வயசுலேயே பார்த்தா, ஓகேவா? இப்போ கிரிக்கெட் விளையாட தெரில வச்சுக்கோங்க, இப்போ கிரிக்கெட்னு சொல்கிறதுனால கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும்லாம் வந்து கிடையவே கிடையாது, ஓகேவா? அது நிறைய பேர் வந்து உட்காந்து பார்க்குறாங்க, விளையாடுறாங்க, அதனால் தான் நான் அதை சொன்னேன், ஜென்ஸுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு, ஓகே? இவங்க இப்போ பேட் விளையாட தரலாம், இவங்க பிடிச்சி வந்து இப்படிடா இப்படி வரும்டா, பால் இப்படி வரும்டா, இப்படி அடி, இப்படி வந்து ஓடணும், அதுக்குள்ளே ரன் எடுக்கணும், அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஒரு கோச்சராக ஒரு ட்ரெயினராக சொல்லி கொடுக்குற சுபாவம் இவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். பெண்களாக இருந்தாலும், ஓகேவா? கிளாஸில் வந்து லீடராக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு படிடி, இந்த லெசன் ஈஸி தான் வந்துன்னு சொல்லி அந்த சொல்லி கொடுக்குற சுபாவம் இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இவங்க சொல்லி கொடுக்கும்போதும் புரியவும் செய்யும். ஹல்லேலூயா. இவங்க எப்படின்னா, இவங்களுக்கும் மேய்ப்பருக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறாங்களா,
ஒரு ரயில் சிநேகிதம் வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியோ திருச்சியோ ஏதோ போகிறோம் வச்சுக்கோங்க. இப்போது அதே சிமியோனை எடுத்துப்போம். ஓகேவா? அவன் அவன் ஒரு அபிஷேகம் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாதா ஒரு ஆள். அவன் திடீர்னு பார்க்குறான். அவங்க வாய் தான் சும்மா இருக்காது, ஈஸியாக பேசிடுவாங்க இல்லையா? அவன் பேசுகிறான், நானும் இப்போ பழகிறேன். இப்போ அவன் மைண்டுக்குள்ளே என்னென்னா ஒன்றுக்கு ஒன்றா வந்து க்ளோஸ் ஆகிடும். அங்கே இறங்கும் போதும் வந்து சரி உங்கள் ஃபோன் நம்பர் எங்கேன்னு கேட்டு வாங்கிட்டு அப்புறம் பேசலாம். அந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. யார்? இந்த டீச்சிங் அனாட்டிங் உள்ளவங்க. இது மெய்ப்பர்னா என்ன பண்ணுவார்னா, அவரும் இந்த மாதிரி தான் மிங்கில் ஆகிடுவாங்க. ஆயிட்டு அந்த இடத்துல விடுறதா மதுரை வந்து அவங்க இறங்கி போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அவரால் அதை வந்து தாங்கிக்க முடியாது. இல்லை நம்ம இந்த வீக்கெண்டு மீட் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த உறவை விட்டுட்டா இவங்க கவலைப்பட மாட்டாங்க டீச்சர்ஸு. ஓகேவா? ஒரு உறவு நல்லா க்ளோஸ் ஆகுது. உறவு மீன்ஸ் இதான் ஸ்பிரிச்சுவலாக உள்ளதாக இருக்கும், இல்லை சின்ன வயசில் இருக்கட்டும். புதுசாக ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இது பண்ணிப்பாங்க. அவங்க பாதி ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா வந்து அச்சோ போடலையேன்னு சொல்லி 1-2 நாளில் விட்டுருவாங்க. இந்த மேய்ப்பராக இது பண்ணவங்க ஏன் வரல, இவங்க வீடு அங்கேல இருந்து அதை பற்றி அதிக நாளாக இல்லை அந்த பக்கம் போய் பார்க்குறது, இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கு இதில் இந்த ரயில் சிநேகத்தில் உள்ள ஒரு சின்ன மாறுபாடாக வந்து சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அழைப்பு தெரியாமலே மாறி மாறி செஞ்சு பிசாசு நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு வந்து நம்மளை பாவம் செய்ய வைப்பான், பாவத்தில் வீழ்த்துவான், அதில் நம்ம செக்யூர்டாக இருக்கும். ஆனால் அவனுடைய மோட்டிவே அது கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு போகிற வழியை வந்து அவன் வந்து திருப்பி விட்டுருவான், அதாவது டீவியேட் பண்ணி விட்டுறான். இப்போது மெய்ப்பனை வந்து வேறு ட்ராக்கில் மாற்றி விட்டான்னா அவனும் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான், ஊழியங்கள் ஆத்துமாக்கள் பிசாசு கொடுப்பான். ஓகே, வரங்கள்லாம் வந்து இவனிலேருந்து கிரியை செய்யும். ஓகேவா? ஆனால் என்ன, பரலோகத்துக்கு போக முடியாது. என் பிதாவனுடைய சித்தத்தை செய்கிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியும்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ இவன் அதைத்தான் செய்வான். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே வந்து உங்கள் அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸாக என்னை ஏற்படுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சுருக்காரு. நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் கர்த்தரிடத்துலேருந்து வசன அடையாளத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இடறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதை விட்டு இந்த பிரதர் சொன்னதால தான் நான் வந்து சர்ச்சை ஆரம்பிக்க இது பண்ணேன்லாம் சொல்லிடாதீங்க. இல்லை, அதான் இந்த சபைக்கு இது 100% வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இது நிச்சயமாக 80-85% இதுதான். ஓகேவா? ஆனாலும் நீங்கள் இடராத படிக்கு இப்போது எனக்கு வந்து நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் என் மண்டைக்குள்ளே பேசலை. கர்த்தர் ஒரு வசனம் சிம்பிளாக சொன்னாலும் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நிற்க வச்சுருக்கு. ஓகே, நிற்க உயிரோடவாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியிலையாக இருக்கலாம். ஓகே, எனக்கு அப்படி, உங்களுக்கு எப்படியோ வசனம்தான் வந்து அது மாறாது. ஓகேவா? பேதுரு 1 லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வித்து தான், வசனம் என்கிற வித்து தான் என்றைக்கும் நிற்கிறதா வந்து இருக்கும். அதனால் வசனத்தில் நீங்கள் அடையாளத்தை கேளுங்க. சொப்பனம் தரிசனம்லாம் இருந்தாலும் வசனத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இடறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா? இந்த 5 காலிங் இல்லாமல் இந்த கடைசி கால எழுப்புதலில் இப்போ நிறைய பேர் இந்த எழுப்புதலுக்குன்னு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார்களா, இந்த பாத்திரங்கள் இந்த 5 சுபாவமே உள்ளதாக இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து, பவுல், மோசே இவங்களுக்கெல்லாம் இப்போது இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தானே, அவர் மெய்ப்பன் தானே, அவர் ரபிங்கிறாங்க, போதகர் தானே, அவர் தேவனிடத்துலேருந்து அனுப்பப்பட்டவர், அப்போ அப்போஸ்தலர். ஓகே, வேறு என்ன டீச்சிங்? சுவிசேஷகர் எப்படின்னா சமாரியஸ்ரீ. இப்போது இஸ்ரேல் அல்லாதவங்கள்ட்டையும் அவர் பேசி அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வந்துடுறாங்க. பிசாசை துரத்தி பண்ணிகளுக்குள்ளே போகும்போது அந்தாலும் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றாரு. ஏன்? இவர் இவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் மூலம் இவர் இவாஞ்சலிஸ்டாகவும் இருக்கார். அதே மாதிரி இப்போ பவுலை பார்த்தா பவுல் எல்லாத்துக்கும் எல்லாமாகவும் இருப்பார். இதே மாதிரி அவர் அப்போஸ்தலராக இருக்கார், சுவிசேஷகராக தான் வந்து அனுப்புகிறார். ஓகே, 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருப்பார். ஓகே, அவர் எழுதின நிருபங்கள்லாம் இது யாருடைய இதுனா மெய்ப்பனுக்குள்ள கோணம் தான். ஓகே, அந்த இடத்த விட்டாச்சு, சபை சாப்பிச்சாச்சு, ஒரு ஆளை போட்டாச்சு, வந்தாச்சு. ஆனாலும் இவரால் முடியல பாருங்கள். அந்த ரயில் சிநேகிதன் சொன்னால, அவங்க இறங்கி போனாலும் ஃபோன் நம்பர் வாங்கினாலும் திரும்ப உடனே பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும். அந்த இது வந்து இவங்களுக்கு இருக்குது. இப்போ பவுல் இருக்குது இல்லையா? இது பவுலை ஏன் இப்போ கடைசி கால இதுக்கு கொண்டு வந்தேன்னா, பவுல் அதனால தான் மற்ற 11 பேரை விட்டுட்டு இவர் அந்த 12ல் ஒன்றா இல்லாமல் வெளியிலேருந்து 13ஆவதாக கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒன்றை வந்து லெஸ் பண்ணார். ஓகே, இது அப்படியே வந்து நமக்கு 12 கோத்திரத்துலேயும் நடக்கும். இப்போ கடைசியில் இப்போ யாக்கோபே இஸ்ரவேலையும் சொல்கிறவர் கடைசியாக சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தா அவர் எப்ராயிமேன்னு போயிடுவார்.
யாராவது யோசிச்சிங்களா? ஏன் இஸ்ரவேலன் ஆரம்பிக்கிறாரு, யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு மாற்றுறாரு, ஓகேவா? எருசலேமன் கூப்பிட்றாரு, சியோனேன்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஏன் இந்த ட்ரைபுக்கு போயிடுச்சு, இந்த கோத்திரத்துக்கு போயிடுச்சு? கடைசியில் எப்ராஹிமேன் தான் வந்து கூப்பிடுவார். ஓகே, இது எல்லாம் எப்ராஹிமேன்னு சொல்கிற இதெல்லாம் பாருங்கள், இது கடைசி கால எழுப்புதலில் உள்ள அதுக்குண்டான அடையாளமாக இருக்கும். இப்போ ஓசியா 14 கடைசி வசனத்துலையும் அப்படி தான். இது வந்து பெரிய ரகசியம் சொல்கிறார். ஓகே, அது ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்காரோ அவருக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்க சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஓகே, அதாவது திரும்ப சொல்கிறேன், கடைசி கால எழுப்புதல்ல இந்த இது கிறிஸ்துவ போல் பவுலை போல். இப்போ மோசையும் அப்படி தான், அவர் அனுப்பப்பட்டவர். ஓகே, ஆனால் அவர் எவெஞ்சலிஸ்ட்டாக இருப்பாரான்னு தெரில. ஆமாம், எபிரேயனை இது பண்ணுறாருல, ஒரு எபிரேயனை இன்னொருத்தன் இது பண்ணும்போது கொல்றாரு இல்லை, அவர் எவெஞ்சலிஸ்ட்டாக. ஆமாம், 2வது 40 வருஷம் அவர் இன்னொரு இடத்துக்கு எத்தியோப்பியாவுக்கு போகிறார் இல்லையா? அங்கே அவருடைய மாமா வந்து இன்னொரு ஓகேவா, அதாவது நம்ம தேவனை விசுவாசிக்கிற அவர் அந்த ஆசாரியன்னு இருக்கும். நம்ம தேவனுக்குரிய ஆசாரியன் கிடையாது. அந்த ஆசாரியன் இடத்துல தான் ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு இங்கே வருவார். அந்த பெண்ணையும் மோசைக்கு விருத்த சேதனை பண்ணுறதே மனைவி தானே. அப்போ அவர் அவங்களையும் ஆதாயம் பண்ணியிருக்கார்ல. அப்போ சுவிசேஷகரும் கூட மெய்ப்பனாக இருப்பார். நிறைய கட்டளைகள்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறார். போதாங்கன்னா இந்த 5மே அவருக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. ஓகேவா, நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஒரு அழைப்பில் நீங்கள் கரெக்டாக இது தானான்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. இது எதுக்குடா, நான் விசுவாசின்னு தானே எல்லா பாஸ்டரும் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த இதில் சொல்லுவாங்க. யாரும் இங்கே விசுவாசியாக இருக்கிறதுக்கு வரல. ஓகேவா, கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அவர் அதுக்கு போகணும்னா கண்டிப்பாக ஊழியங்கிறது முக்கியமான ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, முக்கிய பங்கு. அதுக்கு முன்னாடி பார்ட் டைமாக செய்யணும். ஓகே, அது சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுவிசேஷம் அறிவித்தது அந்த ப்ராக்ரஸ் முடியும் போது முழு நேரத்துக்கு அவர் அழைப்பார். ஓகேவா, அழைச்சிட்டு ஃபுல்லாக வேறுபாடான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகைக்கு காத்திருந்து அவருடைய சித்தத்தை 100% செஞ்சு இன்றைக்கே முடித்தாலும் இன்றைக்கே கூப்பிட்டு போயிடுவார். எதை பற்றி கவலைப்படாமல் ஜம்முன்னு போயிடலாம். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்யாமல் புதிய ஏற்பாடில் ஒருத்தனும் சிங்காசனத்தண்டையில் போகிறதுக்கு கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. ஊழியம்ங்கிறது நம்ம நிறைய பேர் மைண்டில் டிஃபால்ட்டாக இருக்கிறது என்ன, கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாலும் கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அப்படியே செய்கிறவங்கள தான் அவருக்கு பிடிக்கும். ஓகேவா, நம்ம மைண்டில் அப்படி மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம தலைமுறை முன்னாடி உள்ள தலைமுறை அவங்களுக்குள்ள இதில் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். நீ என்ன கர்த்தருக்கு செய்கிறதுக்கு? அழைப்பு அவர்து. அவர் தான் நம்மளை மத்திய 22 இருக்கட்டும், லூக்கா 14வது அதிகாரத்துலையாக இருக்கட்டும், தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்துக்கு ஆயத்தம் பண்ணுறாரு இல்லையா? அந்த எஜமானுக்கு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசுவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சரி. அழைக்கப்பட்டவர் ஒருத்தரும் அதில் வராதபடிக்கு செகண்ட் ட்ரிப்பாக 3வது ட்ரிப்பாக உள்ளவங்கள வச்சு ஃபுல்லாகத்தையும் இடத்தையும் ஒப்பிடுவார். இப்படி தான் பரலோகத்துக்கு நம்ம போகிற அழைப்பு இஸ்ரேலை விட்டு நமக்கு வந்துச்சு. ஓகே, நம்மளும் விட்டால் அவருக்கு ஆள் இருக்காங்க. அந்த 3வது அழைப்பில் அதுதான் வரும். பார்க்குறவங்களை எல்லாரையும் கூப்பிடு, இடத்த ரொப்பணும். ஓகே, அதுதான் வரப்போகிற எழுப்புதல். அதுக்கு தான் நான் வந்த நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் அந்த எழுப்புதல் அக்கினி புறப்பட்டுச்சுன்னா நம்ம பார்த்து துன்மார்க்கனாக இருக்கவங்கெல்லாம் மாறிடுவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கணும். அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அனுப்பியிருக்காரு. மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எந்திரிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனாக இரு என்ற வார்த்தையின்படி ராஜா ஒவ்வொருத்தரும் ராஜா ஊழியம் செய்யும்படியாக ராஜா மற்றவர்களை தகப்பனே தாம் ஆயத்தப்பட்டபடியே மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ராஜா நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிற உம்முடைய இந்த பிரதான அழைப்புக்காக நன்றி தகப்பனே ராஜா. நன்றி ராஜா. நீங்கள் எங்களை அழைச்சது இந்த 3:21 வசனத்தின்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ராஜா, நீர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தில் எங்களுக்கும் ஒரு இடத்துக்காக நீங்கள் அழைச்சிருக்கீங்க தகப்பனே ராஜா. ஆனாலும் அழைக்கப்பட்டாலும் அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ராஜா. அவனை புறம்பான இருளில் தள்ளுவேன் தகப்பனே. அப்போ ராஜா, நீர் எங்களை அழைச்ச அழைப்பின்படி உம்முடைய பரம பிதாவினுடைய சித்தத்தின்படி நாங்கள் இந்த பூமியில் நியமிக்கப்பட்டதை செய்து உம்மிடத்தில் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை மறுரூபமாக்குங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எதனால நாங்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம் ராஜா? உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால அல்லதான் தகப்பனே ராஜா. கிதியோனை பார்த்தா அவன் ஈட்டினாலையும் பட்டயத்தினாலையும் பராக்கிரமசாலி என்ற பேர் அவனை
அவனுக்கு வரல. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பானையை எடுத்து அதில் வைக்கோல் வச்சு தீவட்டியும் இலக்காட்டத்தையும் வச்சு ராஜா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று நீர் நியமித்த அந்த முறைமையின்படி நடந்ததால் அல்லவோ தகப்பனே ராஜா அவன் பராக்கிரமசாலி என்று எண்ணப்பட்டான். தேவனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் அதுதான் அந்த ராஜா. உனக்கு இருக்கிற இந்த பலத்துடனே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று ராஜா. உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் புறப்பட தயாராகிறோம் ராஜா. எங்களை அனுப்புங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க ராஜா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. கர்த்தாவே, வரப்போகிற ஒவ்வொரு நாள்லையும் ராஜா கனவு சொப்பனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வழியில் பார்க்குற விஷயங்கள் ஒவ்வொன்று மூலியமாக எங்களை அழைச்ச அழைப்பில் நீங்கள் உறுதிப்படுத்துங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீர் உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.